ஊழலை ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க. இப்போ ரீசெண்டாக வெளியாக போகிற ஜனநாயகம் படம் இருக்குல்ல சார், அந்த படத்துக்கு வந்து ஒரு 150 ரூபாய்க்கு உங்களால் கரெக்டாக ஒரு டிக்கெட்டே கொடுக்க முடியல. இதை யாரு விற்கிறான்னு பார்த்தீங்கன்னா தியேட்டர். யாரு கண்ட்ரோல் பண்ணணும்? கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் அதிகாரிகள் தானே இதை கண்ட்ரோல் பண்ணணும். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஆம்னி பஸ் இருக்கு. ஆம்னி பஸ்ல இப்போ நீங்க வாரம் பார்த்துருப்பீங்க. வீக்கெண்ட் இந்த பொங்கல் வந்துருச்சு, 500 ரூபாய் விற்கிற டிக்கெட் 4000 ரூபாய்க்கு விற்கும். ஆம்னி பஸ்ஸுக்கு விற்கிறதுல யார் இதை கண்ட்ரோல் பண்ணும்? அரசும் அரசு சார்ந்த அந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் தானே. தியேட்டர் யார் கண்ட்ரோல் இருக்கு? தனிநபர்கள். அந்த டிக்கெட் எவ்வளவு கொடுக்கணும், என்னன்னு விலைக்கும் அதுக்கான டாக்ஸையும் யார் நிர்ணயிக்கிறது? ஸோ இதை நான் அரசு துறைகள் சரியாக செயல்பட்டாலும் இதெல்லாம் நடக்கும். இதை எப்படி ஒரு ஒரு அந்த படத்தில் சார்ந்தவர்களும் அவர்களும் எப்படி போய் ஒரு 700 தியேட்டர் 800 தியேட்டர்ல கண்ட்ரோல் பண்ண முடியும்? இதை தான் நான் சொன்ன அந்த சிஸ்டம். இதுதான் இது. நீங்க என்னன்னா நான் சொன்ன சிஸ்டம்ல இதுவும் ஒண்ணு.